ஒரு ஊரை காப்பாற்றுறதுக்கு ஹீரோ போராடுறாருன்றது இது பல படங்களில் வந்தாச்சு. ஸோ அதை அரைச்ச மாவை அப்படியே திருப்பி அரைச்சி இட்லிக்கு பதிலாக தோசை சுட்டு கொடுத்துருக்கீங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. யோகி பாபு இவரை போட்டால் படம் ஹிட் ஆகிடும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. நிச்சயமாக தவறான விஷயம். நீங்களும் போய் இந்த படத்தை பார்த்து என்ன தலை வலிக்குது அப்படின்னு சொல்லலாம். தலை நிச்சயம் வலிக்க தான் செய்யும். ஆனால் சில படங்களில் தூக்கமாக வரும், இந்த படத்தில் தூக்கமாக வர மாட்டேன். ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சந்திரசேகர். என்னுடைய ஹெட்லைன் டிவி யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகன்னு வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் பார்க்க போகிற படம் கங்குவா. இந்த படம் புதுசாக ரிலீஸ் ஆகிருக்கு. அதை பார்த்துட்டு கருத்து சொல்லலான்ட்டு நானும் தியேட்டரில் போய் பார்த்துட்டு உங்களுக்கு கருத்து சொல்கிறேன். தயாரிப்பாளர் ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ராஜா. அது மட்டும் இல்லாமல் இதை டைரக்ட் பண்ணவர் சிறுத்தை சிவா. மேலும் இதை ஒளிப்பதிவு பண்ணவர் பழனிசாமி, அதாவது வெற்றி பழனிசாமின்னு சொல்லுவாங்க. அவர் ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. இசையமைச்சது தேவி ஸ்ரீ பிரசாத். இந்த படத்தில் நிறைய ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. சூர்யா தான் ஹீரோ. சூர்யா தவிர வேறு யார் நடிச்சிருக்காங்கன்னா கார்த்தி நடிச்சிருக்காரு. அது ஒரு பெரிய கிளைமேக்ஸில் வராரு. பெரிய ட்விஸ்ட்டு கொடுக்கணுன்றதுக்காக அவங்க செய்திருக்காங்க. கார்த்தி வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தீஷா பதானி ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. பாம்பே இறக்குமதி தெரிஞ்சது தான். தமிழ்நாட்டில் ஹீரோயின் இல்லை, அதனால் திராவிடம் பேசும் சவுத் இந்தியாவில் ஹீரோயின் கிடையாததால் ஹிந்திலேருந்து ஹீரோயின் இறக்குமதி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் கருணாஸு, இன்னும் எடின் கிங்ஸ்லி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. முக்கியமாக யோகி பாபு நடிச்சிருக்காங்க. இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. இவங்கெல்லாம் நடித்ததால் படம் ஹிட் ஆகிடுச்சு, அப்படி ஹிட் ஆகலையான்றதை நான் சொல்லிடுறேன். இதனுடைய கதை என்னான்னு சொல்லிடுறேன். இந்த கதை வந்துட்டு 1000 வருஷம் முன்னாடி காட்டுறாங்க, 1000 வருஷம் பின்னாடி காட்டுறாங்க. புரியுதுங்களா? திடீரென்ட்டு 1070, அடுத்தது 2024ன்னு காட்டுறாங்க. நம்ப முடியுதா? நம்பியே ஆகணும். இன்னொன்று என்னென்னா, சிறுத்தை சிவா கதைன்னு போட்டிருக்காரு. ஏன் சார், உங்களுக்கு கதைக்கா பஞ்சம்? எத்தனை நாள் தான் இதே அரைச்ச மாவை அரைச்சிக்கிட்டே இருப்பீங்க? ஒரு நாட்டை ஒருத்தன் காப்பாற்றுறான், ஒரு ஊரை ஒருத்தன் காப்பாற்றுறான், ஒரு குடும்பத்தை ஒருத்தன் காப்பாற்றுறான். இதுதான் கதை தான். என்ன எத்தனை படங்கள். கேப்டன் மில்லரில் தனுஷ் அப்படி தான் தான் ஊரை காப்பாற்றுவார். இவர் யார், அவர் பேர், அடுத்தது விக்ரம் தங்கலானில் தான் ஊரை காப்பாற்றுறாரு. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக எடுத்தால் நல்லாயிருக்கும், கதையும் நல்லாயிருக்கும், பார்க்குறவனுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டோடு பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் அது என்னன்னு தெரில, வித்தியாசமான கதைன்னு சொல்லி சூர்யா கிட்டே ஓகே வாங்கிட்டீங்க போலுது. சூர்யா அதை நம்பி 2 வருஷம் தன்னுடைய உழைப்பை வீணாக்கியிருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். கதையை முக்கால்வாசி ஜனத்துக்கு கதை புரியல. ஏன், நானே இப்போ கதாசிரியர் தான், ஆனால் எனக்கே சரியாக புரியல. திடீரெண்டு பழசு காட்டுறீங்க, புதுசு காட்டுறீங்க, என்னையா கான்டாக்ட் இதில்? அது உண்மையிலேயே புரியவே இல்லை. இதில் டபுள் ஆக்ஷன் மாதிரி சூர்யா வர்றாரு. ஒன்று பழைய கங்குவா சூர்யா, இன்னும் புதிய ஃப்ரான்சிஸ் ஜெபராஜ் அப்படின்ற ஒரு சூர்யா. இப்படி 2 வகையான சூர்யா வர்றாங்க. நீங்கள் நினச்சிக்கலாம் டபுள் ஆக்ஷன் பண்ணுறாங்கன்னுட்டு. அப்படி தான் நினைக்கணும், வேறு வழி இல்லை. ஏன்னா சிறுத்தை சிவா நம்மளை அப்படி நினைக்க வச்சிட்டார். இந்த கதையில் ஃபஸ்ட் ஹாஃபு செகண்ட் ஹாஃப்னு ஒன்றும் கிடையாது. ஏன்னா எல்லாம் குழப்படியாக இருக்கிறதால நீங்கள் எல்லாமே அந்த கதையில் ஒன்றவே முடியாது உங்களால். அந்த மாதிரி ஒரு கதை, நம்ப முடியாத கதை, ஒன்ற முடியாத கதை, எப்படி வேணால் சொல்லிக்கிட்டே போகலாம். இதில் ஃபஸ்ட் ஹாஃபு செகண்ட் ஹாஃபு என்ன ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இல்லை வில்லனாக பாபி தியோல் வர்றாரு. ஆஸ் யூஸ்வலாக வில்லனை ஹீரோ எதிர்த்து சண்டை போடுவார். கடைசியில் யார் ஜெயிப்பாங்க? ஹீரோ தான் ஜெயிப்பாங்க. இதுதான் இதுலேயும் நடக்குது. 2 வில்லன், 2 சூர்யா,
2 குழந்தைங்க, முதல்ல ஒரு குழந்தைய காட்டுறாங்க, இங்கே ஒரு குழந்தைங்க, அங்கே ஒரு ஹீரோ அடித்தா இங்கே ஒரு ஹீரோ அடிபடுறான், இப்படி கன்ஃபியூஷனாக ரெண்டுத்தையும் காட்டுறாங்க. அங்கே ஒரு வில்லன் வந்து ஹீரோ அடிக்கிறான், இங்கே ஒரு வில்லன் வந்து ஹீரோ அடிக்கிறான். அங்கே ஒரு குழந்தைய காப்பாற்றுறான், இன்னொரு சூர்யா இங்கே ஒரு குழந்தைய காப்பாற்றுறான். ஸோ இதெல்லாம் பார்த்து மனசு திருப்தி அடைஞ்சிக்கணும். புது படம் வந்துட்டோம் அப்படின்னு வேணால் திருப்தி அடையலாம். சூர்யா நடிப்பை மட்டும் சொல்லலாம், அருமையாக நடிச்சிருக்காரு. ஆனால் வீணாக்கிட்டீங்க சார், சிறுத்தை சிவா சார். அவருடைய அருமையான பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் வீணாக்கிட்டீங்க. ஹீரோயின் எதுக்கு இந்த படத்தில் திஷா பதானின்னு போட்டு எதுக்கு? ஒன்றுத்துக்கும் யூஸ் இல்லை, சும்மா போட்டிருக்கீங்க. ஒரு கவர்ச்சி நடனம் அது மாதிரி ஒரு காட்டுறதுக்கோ, இன்னொன்று வந்துட்டு ஹீரோயின் வேணுன்றதுக்காக போட்டிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க, அதாவது போலீஸாலேயே பிடிக்க முடியாத கைதிகளையும் கடத்தல்காரர்களையும் தீவிரவாதிகளையும் இவங்க பிடிச்சி கொடுத்துறாங்க. யார்? நம்ம ஹீரோ சூர்யா பிடிச்சி கொடுத்துட்றாங்க. இதெல்லாம் நம்ப முடியாது சொல்லுங்கள். அதாவது போலீஸாலேயே பிடிக்க முடியாதான், இவர் போய் ஒரே நாளில் அது எப்படி பிடிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. 1 டேயில் அவர் கிரிமினலை அப்படியே அட்டாக் பண்ணி அப்படியே பிடிச்சிடுறாரு. அதே போல் இன்னொரு காமெடி இதில் இருக்குது. கேஎஸ் ரவிக்குமார் இன்ஸ்பெக்டராக வர்றாரு. அவர் வந்துட்டு என்னன்னா இப்படி பிடிச்சி கொடுக்குறதுக்கு பணம் தர்றாரு. அதாவது போலீஸாரே லஞ்சம் தராங்கன்றது இந்த படத்தில் காட்டி போலீஸை இவ்வளோ கேவலப்படுத்த முடியுமா உங்களால்? ரொம்ப தவறான விஷயம் சார் இது. இதுக்கடுத்து நடிப்பில் வேறு யாரையும் நம்மளால் சொல்ல முடியாது. இசையமைப்பு வந்துட்டு தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைச்சிருக்காரு. அவருடைய இசை எப்பவும் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ திருப்திகரமாக இல்லை. ஒரு இறைச்சல் என்ன பேசுகிறாங்கன்னு டைலாக்ஸ் கேட்க தெரியல, கேட்க முடியல, காதில் எதுவுமே விழவும் மாட்டேங்குது, அவ்வளோ சவுண்டு. அதே மாதிரி கங்குவா அவர் ஒரு கத்துறாரு, வில்லன் ஒரு கத்துறாரு, எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு கத்துறாங்க? ஒரு பொறுமையும் எதுவுமே அந்த படத்தில் கிடையாது. ஒரு சேஞ்சாக இந்த புதுமையாக 2024 காட்டுற சூர்யா பரவாயில்ல, கொஞ்சம் லவபிள் பாயா அப்படி வர்றாரு. அந்த புத்தம் புது சூடரே அப்படின்னு ஒரு பாட்டிக்கிட்ட வருவார் பாருங்க, அது மாதிரி இதுலேயும் ஒரு சாங் பாடுறாரு. அதே போல் நம்ம புஷ்பாவில் ஒரு பாட்டு வந்தது பாருங்கள், அது மாதிரியே ஸ்டைலில் ஒரு பாட்டு போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எதையோ நினச்சிட்டு படத்தை எடுத்திருக்கீங்க சிறுத்தை சிவா சார். புஷ்பா, இன்னும் என்ன கல்கி, இன்னும் என்ன பாகுபலி, இப்படி எல்லா ரேஞ்சில் நம்ம படமும் வந்துடணும்னு எடுத்திருக்கீங்க. ஐயா சாமி, கதைக்கு பஞ்சமாக உங்களுக்கு? இப்படியெல்லாம் நீங்கள் கதை கேட்டு 2 வருஷம் படத்தை எடுக்கிறீங்களே, இதில் என்ன பெனிஃபிட் இருக்குது? பார்க்குறவங்களும் காரி துப்பிட்டு போகிறாங்க, படத்துக்கு போட்ட பணம் வேஸ்ட்டாக போயிடுது, ஹீரோவோட மார்க்கெட்டு டல்லாகிடுது. இதெல்லாம் தேவையா? இந்த கதையில் சொல்லிக்கும்படியாக ஒன்றும் எனக்கு படலை. எல்லாம் ஒரு குழப்பமாக இருந்தாலும் எப்படா படம் முடியுன்றதை நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் மட்டும் இல்லை, மக்களும் அதை தான் பார்த்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. சூர்யா ரசிகர்கள் வேணும்னா நல்லா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் என்ன மாதிரி நடுத்தரமாக பேசுகிற ஆள் நிஜத்தை தான் சொல்லுவேன். நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். சூர்யா நடிப்பை தவிர வேறு எதுவுமே சரியான கதை அம்சமோ இல்லை எடுக்கப்பட்ட விதமோ எதுவுமே சரியில்லை. கும்பலாக வர்றாங்க, கும்பலாக சாகுறாங்க, எதுக்கு அடிச்சிக்கிறாங்க, ஏதோ ஒன்று. இதே தான் சொல்கிறேன்னு, ஒரு ஊரை காப்பாற்றுறதுக்கு ஹீரோ போராடுறாருன்றது இது பல படங்களில் வந்தாச்சு. ஸோ அது அரைச்ச மாவை அப்படியே திருப்பி அரைச்சி இட்லிக்கு பதிலாக தோசை சுட்டு கொடுத்துருக்கீங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. புரிஞ்சுதுங்களா? நீங்களும் போய் இந்த படத்தை பார்த்து என்ன தலை வலிக்குது அப்படின்னு சொல்லலாம். தலை நிச்சயம் வலிக்க தான் செய்யும். ஆனால் சில படங்களில் தூக்கமாக வரும், இந்த படத்தில் தூக்கமாக வர மாட்டேன். இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், யோகி பாபு இவரை போட்டால் படம் ஹிட் ஆகிடும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. நிச்சயமாக தவறான விஷயம். பணத்தை கொட்டி அவர் கையில் கொடுத்துட்டு ஹிட் ஆகிடுதா இந்த படம்? அவரை போட்டால் ஹிட் ஆகிடும்னு அது யார் சொல்கிறாங்க?
அது நிறைய பேர் ஒரு பேச்சு வருது. அதையும் நீங்களும் வந்துட்டு நம்பிட்டு யோகி பாபு ஓடி போய் புக் பண்ணுறீங்க. சார் யோகி பாபு புக் பண்ணிட்டேன். ஹீரோ சூர்யா புக் பண்ணிடுறீங்க, அதை சொல்ல மாட்டேங்க. யோகி பாபு புக் பண்ணிட்டேங்க. ஸோ யாரை நம்பி சினிமா கிடையாது. சினிமா வந்து கதையை நம்பி தான் இருக்குது. இதை புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்ல கதையை நீங்கள் தேர்ந்தெடுத்து நல்ல ஹீரோ தேர்ந்தெடுக்கணும், நல்ல டைரக்டராகவும் இருக்கணும், நல்ல இசையமைப்பாளர் இருக்கணும். இதெல்லாம் சேர்ந்ததுன்னா படம் நிச்சயம் ஹிட்டுன்னு சொல்லிக்கிட்டு இந்த படத்துக்கு நான் வந்துட்டு 10க்கு 5 மார்க் தான் தருவேன். அவ்வளோதான் இதனுடைய வேல்யூ. இதுக்கு மேலே இந்த படத்துக்கு என்னால் தரவும் முடியாது. நீங்களும் போய் தியேட்டரில் பார்க்கணுன்னு விரும்புகிறவங்க போய் பார்க்கலாம். இல்லை எங்களுக்கு சூர்யாவை பிடிக்கணுன்னு நீங்கள் போய் பார்க்கலாம். மற்றபடி இந்த படம் ஆஹாவோன்னு சொல்லிக்கிறபடி ஒன்றும் இல்லை. நீங்களும் போய் பாருங்கள், உங்களுடைய கருத்தையும் சொல்லுங்கள். யார் யாருக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். யார் யாருக்கு இந்த படம் பிடிக்கலன்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரியா? என்னுடைய ஹெட்லைன் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் சொல்லிக்கிட்டு இந்த பதிவை நான் இத்தோடு முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.